ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதிலேருந்து நம்ம தேர்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். தேர்டு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 28/8/2025 வந்து கொடுக்கும். அதாவது 2 டேஸ் லீவு விட்டு நம்ம கொடுக்குறோம். அதாவது ஃபுல் டாபிக்ஸுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படி கொடுத்துருக்குறோம். இந்த தேர்டு டெஸ்ட்டில் வந்து எந்தெந்த டாபிக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜி அப்படின்னு எடுத்தோம்னா யூனிட் 3 வந்து ஃபுல்லாக கொடுக்குறோம். அடுத்து தமிழ் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு தமிழ் டேர்ம் 3 ஃபுல்லாக கொடுக்குறோம். இங்கிலீஷ் பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷில் டேர்ம் 3 ஃபுல்லாக கொடுக்குறோம். மேக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் லெசன் கொடுக்குறோம். எண்கள் அப்படிங்கிற லெசனில் இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து 9th ஸ்டாண்டர்டு மேக்ஸில் செகண்ட் லெசனில் வந்துட்டு மெய்யெண்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அதில் இந்த 2 டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். அடுத்து சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் வந்து மின்னியல் அப்படிங்கிற லெசன் இருக்குது. அதிலேருந்து கொஸ்டின் கேட்போம். அடுத்து 7th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் டேர்ம் 2ல் செகண்ட் லெசன் வந்து மின்னோட்டவியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 5th லெசன் மின்னியல் அப்படிங்கிற டாபிக் வருது. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 4th லெசன் வந்து மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிற டாபிக் வருது. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் 4th டாபிக் வந்துட்டு மின்னோட்டவியல் அப்படிங்கிற டாபிக் வருது. இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து அதாவது நம்ம சோசியல் எடுத்துருந்திங்கன்னா மேக்ஸையும் சயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் சோசியல் வந்து பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்குறேன். சப்போஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சோசியலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து சோசியல் டாபிக் பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் வந்து வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அடுத்து 3வது டாபிக் வந்து டெல்லி சுல்தானியம். அடுத்து 4வது டாபிக் விஜயநகர் பாமினி அரசுகள். அடுத்து 5வது டாபிக் முகலாய பேரரசு. 6வது டாபிக் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 6 டாபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து 7th டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2ல் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்கோம். இதுதான் நமக்கு டே 3க்கான டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமான டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.